மதுரை KMR இன்டர்நேஷனல் பள்ளியில் மாணவரை முதல்வராக செயல்பட்டு பள்ளி முதல்வர் ஆசிரியர் மாணவர்களை வியப்பில் ஆழ்த்தினார். இப்பள்ளி 6ஆம் வகுப்பு மாணவர் கேசவமூர்த்தி. இப்பள்ளியில் ஆசிரியர்களால் வாக்குப்பதிவு மூலம் தேர்வான மாணவரான இவருக்கு ஒருநாள் பள்ளி முதல்வர் பதவி வழங்கி அவரது செயல்பாடுகளை பிற ஆசிரியர்கள் கண்காணித்தனர். காலையில் பள்ளி காலை வணக்க கூட்டம், முதல்வர் அறையில் சுற்றறிக்கை தயாரித்தல், வகுப்பறைகளை சுற்றி பார்த்தல் போன்று காலை முதல் மாலை வரை அன்றாட பள்ளியின் நிகழ்வுகளை ஒருநாள் பள்ளி முதல்வர் என்ற பதவியின் மூலம் கண்காணித்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் டாக்டர் சந்திரசேகரன், தாளாளர் கிருஷ்ணவேணி, துணை முதல்வர் சப்ரான் பானு மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்றனர். எங்க ஸ்கூல்ல 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற அத்தனை குழந்தைங்களையும் ஒவ்வொரு கிளாஸ்லயும் 2 பேரை நீங்க பெஸ்ட் 2 பீப்புள் செலக்ட் பண்ணுங்க. அந்த செலக்ஷனுக்கு ஒரு கிரைட்டீரியாவும் கொடுத்தோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்னன்னா தே ஷுட் பி பெஸ்ட் இன் த டிசிப்ளின்ல எந்த குறைபாடும் வந்திருக்க கூடாது. ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், அவங்க அகாடமிக் டாப்பர்ஸா இருக்கணும். அதாவது முதல் 10 மாணவர்களுக்குள்ள இருக்கணும். மூணாவது விஷயம் இந்த டீச்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இத்தனை பேரையும் சப்போர்ட் பண்ணணும். அதனால இவ்வளவும் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கூலுக்காக வெளியே அவங்க எவ்வளவு ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க, எவ்வளவு வெற்றியான விஷயங்களை வெளியே போய் கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கும் இதற்கெல்லாம் தனித்தனியா மார்க் போட்டு அந்த மார்க் பேசிஸ்ல டாப் 3 பீப்புளை செலக்ட் பண்ணோம். அப்புறம் அந்த டாப் 3 ஸ்டூடெண்ட்ஸையும் எங்க டீச்சர்ஸுக்கெல்லாம் ஒரு எலெக்ஷன் மாதிரியே வச்சோம். இந்த டாப் 3 பீப்புளையும் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ற மாதிரி வச்சு அவங்களையும் ஓட்டு போட வச்சோம். அவங்க எல்லாரும் ஓட்டு போட்டு தான் இந்த மாணவரை செலக்ட் பண்ணாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா டீச்சருமே இந்த கேசவ் பாரதி அப்படிங்கிற 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாணவருக்கு தான் ஓட்டு போட்டிருந்தாங்க. நாட் ஈவன் a single person voted against him. தேர்வு எழுதிட்டு இருக்கவங்க மாணவரை பார்க்க சொன்னாங்க. என்னோட பெரியவங்க அங்க எழுதிட்டு இருக்கும்போது கூட அவங்க எனக்கு மரியாதை கொடுத்தாங்க. அது ஒரு வித்தியாசமான அனுபவம். IIT கிளாஸஸ்ல ஒவ்வொரு வாரத்தோட சண்டேலையும் கிளாஸஸ் இருக்கு. அது அவங்கள நெருக்கக்கூடியதா இருக்கலாம், பட் அது இல்லை, அது சரிதான். ஒவ்வொரு சண்டே மட்டும் இல்லை, ஒவ்வொரு சாட்டர்டே சண்டேவும் IIT கிளாஸஸ் வைக்கணும்னு நினைப்பேன். அதை விட IIT கிளாஸஸை தினமும் மாலையில் வைக்கிறதா கொண்டு வருவேன் சட்டம். பெர் வீக் twice, for every class twice 2 games period should be there. This is what the rule I would bring if I want to bring it. உன்னை மேற்கொள், அதற்காக உன் மனதை நீ புரிந்து கொள். உன் மனதை நீ புரிந்து கொண்டால் மட்டுமே உன்னால் சாதிக்க முடியும்.